வணக்கம். இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னா ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்துருக்குன்னு பார்த்தலாம். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவனுங்க வந்து 2.90 லட்சம் கோடி அவ்வளோ பணத்தை வந்து பேங்க்குக்கு உள்ளே கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு நிறையா கடன் கொடுக்கறதுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும்பாங்க, யூஎஸ்டியை வாங்கி விற்று ட்ரேட் பண்ணுவாங்க. வாங்கி விற்கிறனால என்ன ஆகுன்னா, நம்மளோட பணத்தோட மதிப்பை வந்து நிலையாக வச்சுருக்க முடியும். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ரூபாயோட மதிப்பு வந்து டாலருக்கு எதிராக 90 ரூபாயில் இருக்குது. அப்புறம் இந்த வருஷத்தில் 335 ஐபிஓ ரிலீஸ் ஆகிருக்கு. ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஐபிஓ பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். 335 ஐபிஓ ரைஸ் ஆகிருக்கு. அது எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1.95 லட்சம் கோடி, அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டிஏசி மீட்டிங்னா டிஃபென்ஸ் சம்மந்தமாக மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங் வந்து அடுத்த வாரம் போஸ்ட்போன் ஆகிருக்குது. அது வந்து என்னன்னா, டிஃபென்ஸுக்கு எவ்வளோ வந்து ஒதுக்குவாங்க அப்படின்ட்டு முடிவு பண்ணுவாங்க. அது எத்தனாயிரம் கோடி, 80,000 கோடி இருக்கலாங்கிறது வந்து மார்க்கெட்டோட கணிப்பு. நெக்ஸ்ட்டு கோல்டு ஏறிக்கிட்டே போகுது, சில்வரு அதுக்கு மேலே போகுது. கோல்டு காரில் போனால் சில்வர் ராக்கெட்டில் போகுது. பிடிக்கவே முடியல. இன்றைக்கி மட்டுமே சில்வர் 5% ஏறிடுச்சு, கோல்டு 1% ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு ரயில்வே செக்டாரில் வந்து எதனால் ஏறுதுன்னா, பட்ஜெட் வந்து அடுத்த மாதம் இருக்குது. பட்ஜெட்டோட எதிர்பார்ப்புனால ஏறுது. ரயில்வேக்கு நிறையா ஒதுக்குவாங்க அப்படிங்கிறனால ரயில்வே ஸ்டாக்கெல்லாம் வந்து மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதில் எது என்னன்னு பார்த்து அக்குமுலேட் பண்ணுறது தான் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காப்பர் ப்ரைஸு கோல்டு சில்வரோடு சேர்ந்து காப்பரும் வந்து நல்லா ஏறுது. இப்போ காப்பர் ஏறுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஒயரோட ப்ரைஸ்லாம் ஏற ஆரம்பிக்கும். ஏன் ஏற்றுவாங்கன்னா, ரா மெட்டீரியலோட விலை ஏறுறதுனால அவங்க வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டையும் ஏற்றுவாங்க. இப்போ ரா மெட்டீரியல் 16-17% ஏறிடுச்சு. அதனால் அவங்க ஒரு 5% தான் ஏற்றுவாங்க. அதனால் அவங்களுக்கு மார்ஜின் அடிப்படும். அதனால் அவங்க அடுத்த குவார்ட்டர் வரப்போகிற குவார்ட்டரில் அவங்களோட லாபம் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டுக்கு வரேன். ஷேர் மார்க்கெட்னா என்னன்னா, ஒரு புதுசாக நம்ம இப்போ கடை ஓப்பன் பண்ணுறோன்னா, அந்த கடைக்கு வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு அமௌண்ட்டு தேவை. அந்த அமௌண்ட்டை எங்கேருந்து வாங்கலாம்னா, கடனாக வாங்கலாம், இல்லை யார்கிட்ட கை மாற்றா வாங்கலாம். இப்போ நம்ம அதிக பணம் தேவைப்படுதுங்கிறப்போ நம்ம கடனாக வாங்கினா வட்டி கட்டணும். வட்டி இல்லாமல் கடன் வாங்குற மாதிரி இது எப்படின்னா, ஒரு கடைக்கு வந்து இப்போ அதை 100 ஷேராக பிரித்து ஒரு ஷேரு 100 ரூபாங்கிற அளவுக்கு நான் விற்கிறேன்னு வச்சுங்க. அதை நீங்கள் வாங்குறீங்கன்னா, 10 ஷேர் வாங்குறீங்கன்னா, நீங்கள் 10% வந்து அதில் என்னோடய இதில் வந்து நீங்கள் ஓனர் ஆட்டம். நான் எடுக்கிற முடிவுலலாம் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. நான் என் கடை நல்லபடியாக போச்சுன்னா, அதில் வர வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஷேரோட மதிப்பு ஏறும். அப்போ நீங்கள் அதை வச்சு ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஷேரோட மதிப்பு ஏறும். அதுவும் இல்லாமல் அவங்கவுங்க டிவிடெண்டுன்னு ஒன்று தருவாங்க. டிவிடெண்டுங்கிறது நம்ம சும்மா வட்டி மாதிரின்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும். அது ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். சில பேர் 1%, 2% தருவாங்க, சில பேர் 3%, 4% கூட கிடைக்கும். இதான் ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் ஐபிஓனா என்னென்னு அடுத்தது பார்க்கலாம்.